வெற்றிவேல். யார் வீட்டு அந்தம்மா? யார் வீடுமா வெற்றிவேல்? இந்த வீடு. கங்கா, கவிப்பிரியா, இவங்கெல்லாம் எங்கம்மா போனாங்க? எங்கம்மா போய்க்கிறாங்க? யாரு? அவங்களே காட்டுங்களா? அவங்க தானே பதில் சொல்றாங்க வராத்துக்கு. உங்க பேத்தி தானே? எத்தனை நாளா கவிப்பிரியா வரல? நீங்களே சொல்லுங்க. அம்மா நாளா ஜுரமா? இதோ பாருங்க, டைபாய்டு ஆஸ்பத்திரியில சேர்ந்தே கனிமொழி வந்துருச்சே தெரியுமா? அது ஹாஸ்பிட்டல்ல தானே சேர்த்து வச்சிருந்தாங்க. அவங்களே பள்ளிக்கூடம் வந்துட்டாங்க. இன்னும் ஜுரம். ஏதாவது ஒரு காரணம் சொன்னா எப்படி? அது இங்க இருந்து வெற்றிவேல் வரல, கவிப்பிரியா வரல, கங்கா வரல. அவங்க வந்தாங்கன்னா நாளைக்கு பள்ளிக்கூடம் வர சொல்லுவாங்க. சூளையில 3 பேர் வரல. அவங்கள வந்து ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம். என்னென்ன நாளைக்கு கண்டிப்பா கூட்டின்னு வாங்க, இல்லைன்னா ஹாஸ்டல்ல சேர்த்துறோம்னுட்டோம். இப்போ வந்து ஏற்கனவே திருவண்ணாமலையில இருந்து எஸ்டிக்கு மட்டுமே தனியா வந்து பார்வையிடுறாங்க. அவங்க வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. 2 பசங்களை ஏற்கனவே ஹாஸ்டல்ல கூட்டின்னு போயிட்டாங்க. இப்போ யார் வரலையோ சொல்லுங்க, கூட்டின்னு போறேன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு சூளையில இருந்து நாளைக்கு கூட்டின்னு வரேன்ட்டாங்க. இங்க இருக்கிறாங்க இல்லம்மா, கவிப்பிரியா, கங்கா, வெற்றிவேல். இந்த 2 நாள் பாப்போம். வரலன்னா வெள்ளிக்கிழமை அதிகாரி வருவாங்க. அவங்க ஹாஸ்டலுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க பேத்தி அனுப்புற நாளைக்கு அனுப்புறேன். இல்லைன்னா உன்னை கூட்டிமே ஸ்கூல்ல உட்கார வச்சிடுறேன். சரிதானா? ரைட்டு.